ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்த மண்ணை வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் மண் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மண்ணில் வந்து குட்டி குட்டியாக வந்து குச்சிலாம் இருந்துச்சு. ரொம்ப தூசியாக இருந்ததுனால இந்த மண்ணை வந்து நான் ஜலிச்சு வந்து எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற மண் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஜல்லாடை இருக்கும் இல்லையா, இதில் வச்சு வந்து நான் ஜலிச்சிக்கிறேன். இது ரொம்ப தூசியாக இருக்கிறதுனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஜலிச்சிக்கிறேன். உங்கள் மண் வந்து தூசியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும், ரொம்ப தூசியாக இருக்குது. குட்டி குட்டி குச்சி அந்த மாதிரி வந்து நிறைய தூசியாக இருக்கிறதுனால நான் வந்து இதை ஜலிச்சு வந்து எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டீ வடிகட்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து ஜலிச்சிக்கிறேன். அடியில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு நீங்கள் ஜலிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஜலிச்சிரும். இந்த மாதிரி ஜலிக்கும் போது நமக்கு மண் நல்லா பொடிசாக வந்து கிடைக்கும். நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட ஃபினிஷிங்குமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து ஜலிச்சிக்கலாம். நான் எல்லா மண்ணையுமே வந்து ஜலிக்க போகிறதில்ல, தேவையான அளவுக்கு மட்டும் நான் வந்து ஜலிச்சு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் மண் வந்து ஜலிச்சிட்டேன். இவ்வளோ மண்ணே நமக்கு வந்து போதும். நான் போதுமான அளவுக்கு மட்டும் ஜலிச்சு வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ட்போர்டை என்ன பண்ண போகிறேன்னா, மேலே வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் சார்ட்டை வச்சு ஒட்ட போகிறோம். நீங்கள் பிளாக் கலர் சார்ட் அப்படியே யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு போர்டு மாதிரி கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் அடியில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் கண்டிப்பாக வேஸ்ட்டான அட்டை எதனா இருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த அட்டையை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக கம்மு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி அட்டையை வச்சு வந்து தேய்க்கும் போது ஈவனாக எல்லா பக்கமே வந்து கம்மு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே வந்து திருப்பிட்டு நீங்கள் பின்னாடியுமே வந்து கம்மு போட்டே வந்து ஒட்டிக்கலாம். நான் பின்னாடி ஒட்டுறதுக்கு மட்டும் கம்மு வந்து போடலை, நான் டேப் போட்டு தான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஏன்னா ஒட்டினோம் அப்படின்னா நிறைய கம்மு வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதில் நம்ம டேப் போட்டுனா ஈஸியாக வந்து ஒட்டிடலாம். அதனால் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இந்த சைட்லலாம் ஒட்டுறதுக்கு டேப் தான் வந்து போடுவேன். உங்களுக்கு வந்து கம்மு போடுறதே வந்து ஓகேனா நீங்கள் கம்மு கூட போட்டுக்கலாம். இப்போ 4 சைடும் நம்ம நோட்டில் அட்டை போடுறது கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேம் அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு 4 சைடுமே இந்த டேப்போ இல்லை கம்மோ போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு ஒரு போர்டு மாதிரி கிடைக்கும். அப்போ இதில் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். தனியாக ஒரு ஷீட்டில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒட்டிட்டு பண்ணுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்படி பண்ணும்போது பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். நம்ம பண்ணுற கிராஃப்ட்டுமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அதில் மட்டும் பண்ணோம் அப்படின்னா நிறையா நாள் வந்து வராது. இந்த மாதிரி அடியில் ஒரு திக்கான கார்ட்போர்ட் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இந்த 4 பக்கமும் நான் வந்து ஒட்டிடுறேன். நீங்கள் வந்து கம்மு போட்டு வந்து ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பிளாக் கலர் சார்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதனா கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா போர்டு, அதில் ஒரு குட்டி ட்ராயிங் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக வந்து நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த ட்ராயிங் வேணால் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பூ தான் வந்து வரைய போகிறேன். கண்டிப்பாக இந்த பூ வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹார்ட் ஷேப்பில் ஒரு பூ வரைவோம் இல்லையா, அந்த பூ தான் வந்து நான் வரைய போகிறேன். நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் எதுவுமே வந்து வரையல, ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணால் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான இமேஜ் எது வேணால் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஹார்ட் பூ வரைவோம் இல்லையா, அதையே தான் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். பக்கத்தில் வந்து நிறைய பூ இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அங்கங்கே கொஞ்சம் இலையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். இந்த இலை போடும்போது தான் பார்க்க இன்னுமே வந்து அழகாக இருக்கும். அதனால் அங்கங்கே இலையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபெவிகாலை வச்சு அப்படியே வந்து நம்ம வரைய போகிறோம். அதுக்குள்ளெல்லாம் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளேயே வந்து நம்ம ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடது வந்து கொஞ்சம் பெரிய டப்பான்றதுனால கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 10 ரூபா டப்பா இருக்குது பார்த்திங்களா ஃபெவிகால், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கம்முமே வந்து வேஸ்ட் ஆகாது. இதுனா கொஞ்சம் நிறைய வர மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அது பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது குட்டி கம்மாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ் வச்சு உள்ளே ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். அந்த ஷேப் வந்து மாறாது. நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போயே வந்து உள்ளெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு ஒரு குட்டி ப்ரெஷ் வச்சு உள்ளே ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். இருக்கிற கம்மை வச்சே வந்து நான் உள்ளெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுக்க போகிறேன்.
அப்போ வந்து நமக்கு கம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகாது, கொஞ்சம் கம்லேயே வந்து நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் இதையே வந்து சின்ன கம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு கம் வந்து வேஸ்ட் ஆகாது. என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை, அதனால் நான் இந்த கம் வச்சே வந்து பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம வரைஞ்சோம் இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து உள்ளேயும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மண் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மண்ணை நம்ம பண்ணி வச்சுருக்க ஆர்ட் மேலே அப்படியே வந்து தூவி விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே வந்து மண் படுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தூவி விட்டுட்டே வந்து வாங்க. நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிறதுனால இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நம்மளுடைய அவுட்புட்டுமே வந்து சூப்பராக வரும். அப்படி ஜலிக்காத மண் இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து தூசிலாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. கல் கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு மண்ணாக வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து அந்த மண்ணை வந்து நீங்கள் ஜலிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நான் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி மண் வந்து தூவி விட்டுக்கிறேன். கொஞ்சம் இடத்த வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து மண் படுற மாதிரி பொறுமையாக வந்து தூவி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து மண் வந்து போட்டுட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மண் அப்படியே தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க. உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டாது. அதனால் இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கீழே வந்து தட்டிடலாம். இப்போ வந்து நான் அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை வந்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுடைய டைல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து இது அப்படியே மெதுவாக வந்து நம்ம சாய்ச்சோம் அப்படின்னா மண் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கீழே கொட்டிடும். கொஞ்சமாக வந்து அதை தட்டுங்க நம்ம பண்ணி வச்சுருக்க ஆர்ட்டை. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா மண்ணெலாம் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதுவுமே வந்து கீழே வந்து விழுந்துடும். இப்போ வந்து நம்மளோட ஆர்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைனில் வேணால் பண்ணலாம். நம்ம வாலில் வந்து இதை ஹேங் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இந்த ஆர்ட் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே வச்சா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டேப் இருக்கும் இல்லையா, டெக்கரேட்டிவ் டேப் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து லேஸோ இல்லைனா வந்து வேறு எதனா பேப்பரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்டர் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த டேப் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலுமே வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸுமே வந்து 5 ரூபா தான் வந்து நினைக்கிறேன். இந்த டேப்பை நான் 4 கார்னர்லேயும் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ வந்து இன்னுமே வந்து பார்க்க வந்து சூப்பராக வந்து தெரியும். எம்டியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த டேப் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து லேஸ் கூட வந்து ஒட்டிக்கலாம். வேறு எதனா உங்கள்கிட்ட வந்து டெக்கரேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டேப் மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன். இந்த டேப் போட்டினதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த ஆர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்டு பக்கத்துலையுமே வந்து மண் வந்து கிடைக்கும். எடுத்து இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியா பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.